ஹாய். எங்கள் ஊர் சந்தையில் வாங்கின காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இந்த வீக்குக்கான வெஜிடபிள் மார்க்கெட் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 கிலோ சப்போட்டா. இப்போ சப்போட்டா சீசன்னால் சப்போட்டா வாங்கியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கர். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்போயுமே வடைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆயிலியாக சாப்பிட்றனால சரி இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக மாறிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பனானா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ். இப்போலாம் அதிகமாக பன்னீர் ரோஸா கிடைக்க மாட்டேங்குது. இந்த பட்டன் ரோஸ் தான் கிடைச்சதா, சரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வாங்கிட்டேன். நாளைக்கு டியூஸ்டே அப்படின்றனால சாமி கும்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் தேங்காய். எப்பயும் போல் தேங்காய் ரேட்டு ரொம்ப சரி 3 தேங்காய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கிட்டத்துக்கு அந்த பாட்டி தந்தாங்களா, கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் புதினாவும் சேர்ந்து ஒரு கட்டில் கொய்யாப்பழம். கொய்யாப்பழமும் என்னோடய ஃபேவரேட்டுங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு அது ஒரு தட்டு வாங்கியிருந்தேன். சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஈவன் வெறும் மட்டும் பண்ணி ரைஸ் போட்டு சாப்பிட்டோம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. நல்லா நாட்டு பச்சை மிளகாவே இந்த முறை கிடச்சிதுங்க. ரொம்ப காரம் ஜாஸ்தி. அன்றைக்கி நைட்டு சட்னி வச்சு சாப்பிட்டப்பா அவ்வளோ காரமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கேரட் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே இந்த வாரம் சந்தையில் நான் வாங்கியிருந்த காய்கறிகளுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எப்படி வாங்கினோமோ அதே ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு 1 வீக் வரைக்குமாவது அப்படி இருக்கும். ஸோ நான் எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதோட கண்டினியூட்டி அடுத்து வரும். மறக்காமல் அதையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.